ஸ்ருதயோ விபின்னாக. ஏதோ ஒரு வேதம் ஒரு சாக்கைன்னு இருந்தா பரவாயில்ல, இதுல 1000 சாக்கைங்கிறா, அதுல 101 சாக்கைங்கிறா, அதுல 21 சாக்கைங்கிறா, ஒன்னொன்னுத்த படிச்சா பரஸ்பர விரோதமும் இருக்கு. அதனால ஸ்ருதயோ விபின்னாக நைகோ ரிஷயா. இப்ப ஒண்ணுமே இல்ல, ஆச்சாரத்துல பாருங்க, தமிழ்நாட்டுல நம்ம ஆண்கள் எல்லாம் கோவில்கள் எல்லாம் குளிச்சுட்டு ஈர வஸ்திரத்தோட ஆராதனம் பண்ணக்கூடாது, காஞ்ச வஸ்திரத்துலதான் பண்ணணும்னு சொல்லுவா. நீங்க ஒரு வண்டி வச்சுட்டு பாலக்காட்டை தாண்டி கேரளத்துக்குள்ள போங்க, ஈர வஸ்திரத்தோட இருந்தால்தான் ஆச்சாரம் பெருமாள் ஆராதனை பண்ண முடியும், காய்ந்த வஸ்திரத்துல பண்ணக்கூடாது. மாறி எடுத்தா இங்க அமாவாசை வசந்த நாளா, கர்நாடகத்துக்கு வாங்க, அமாவாசை கரிநாள், பிரதம நல்ல நாள் அப்படின்னா ஒரே மதத்துல வரக்கூடியவர்களுக்கு ஆச்சாரம் மாறிடுது. அப்படின்னா ஸ்ருதயோ விபின்னாக நைகோ ரிஷயஸ்ய மதம் பிரமாணம். 2 ரிஷி ஒத்து போக மாட்டா. இதை நம்ம வழக்குல சொல்லுவோம், நோ டு டாக்டர்ஸ் அக்ரி, நோ டு ஆடிட்டர்ஸ் அக்ரி. இவர் என்ன சொல்ற, நோ டு ரிஷிஸ் அக்ரின்னு. ஆபஸ்தம்பர்னு ஒரு மகர்ஷி, போதாயனர்னு ஒரு மகர்ஷி. ஆபஸ்தம்ப சூத்திரக்காரா நிறைய பேர் இருப்பா இல்லையா, இங்க ஆபஸ்தம்ப சூத்திரம், போதாயன சூத்திரமும் இருப்பா. ஆபஸ்தம்பர் பொதுவா ஜாஸ்தி இருப்பா, போதாயனர் அவளை கம்பேர் பண்ணா கொஞ்சம் குறைச்சல். இவ 4 பேர்னா 6 பேர் இருப்பா. இப்போ ஆபஸ்தம்பர் சூத்திரங்கள்ல எடுக்கிறார், புருஷோத்தம ஏவ, ஆராதனம் பண்ணா புருஷோத்தனை மட்டும் பண்ணணும், நாராயணனை மட்டும் பண்ணணும்னு விட்டார். போதாயனர் புருஷோத்தமோவா மகாதேவோவா, சூத்திரத்துல என்ன சொல்லிட்ட, சிவனையோ அல்லது பெருமாளையோ ஆராதனை பண்ணலான்னு விட்டார். இப்ப நமக்கு ஒரு குழப்பம், இவர் சிவனோ நாராயணனோ விட்டார், இவர் நாராயணனுக்கு ஏவகாரம் போட்டார், குழப்பமா இருக்கு இல்லையா. நைகோ ரிஷயா, 2 ரிஷிகள் ஒத்துக்கிறதே கிடையாது. அவர் கேட்டார் என்ன வழின்னு, இவர் சொல்றார் தர்க்கத்தால ப்ரூவ் பண்ண முடியாது, ஸ்ருதிகளோ வெவ்வேறு சொல்றது, 2 ரிஷிகள் ஒத்துக்க மாட்டேங்கிறா. இன்னொரு பதிலுக்கே வரல பாருங்க. அதனால நைகோ ரிஷயா யஸ்ய மதம் பிரமாணம் தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம் மகாஜனோ ஏனகதஸ்ஸ பந்தாக. ஆனால் இந்த சாஸ்திரம் படிச்சா 2 பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறா. வேதத்துல நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பரஸ்பர விரோதமா இருக்கா மாதிரி இருக்கு, தர்க்கத்தால ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா இது அத்தனையும் படிச்சுட்டு ஒரு சதாச்சாரியன் இருக்காரு இல்லையா, அவர் எந்த வழியில நடக்கிறாரோ அதை ஃபாலோ பண்றதுதான் எம் வழின்னு. கஹா பந்தாக, எது வழினா, எது வழின்னு சாஸ்திரத்தை படிச்சு சொல்ல முடியாது, சாஸ்திரத்தை படிச்ச ஒரு ஆச்சாரியன் இருக்காரு இல்லையா, அந்த ஆச்சாரியன் நடக்கக்கூடிய வழிதான் என் வழி. அததான் வேதம் சொல்லிட்டு நான்ய பந்தாக அயனாய வித்யதே. அது சொன்ன உடனே 18வது மந்திரம் புருஷ சூக்தத்துல இருக்கக்கூடிய கடைசி மந்திரம், யஜ்ஞேன யஜ்ஞமயஜந்த தேவாஹ தானி தர்மாணி பிரதமான்யாசன் தேகநாகம் மகிமான சச்சந்தே யஜ்ஞேன யஜ்ஞம் அயஜந்த தேவாஹா. இந்த யஜ்ஞத்தை சிருஷ்டிக்காக செய்த பெருமான், அங்கிருந்து வந்த அனிருத்தன், அதிலிருந்து உற்பத்தமான பிரம்மா, பிரம்மா செய்த சிருஷ்டியாகம், அதிலிருந்து வந்த சிருஷ்டிகள் அத்தனைக்கும் யஜ்ஞேன யஜ்ஞமயஜந்த தேவாஹா தானி தர்மாணி பிரதமான்யாசன் தேக நாகம் மகிமான சச்சந்தே. அந்த யஜ்ஞத்தில் வந்த பரமபுருஷனை, காரணமாயிருக்கக்கூடிய பரமபுருஷனை தியானித்தால்தான், மனசால நினைச்சால்தான் நாகம் மகிமான சச்சந்தே. நாகம்னா என்ன, வைகுண்டம்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுங்க, வைகுண்டத்துக்கு பல பேர் இருக்கு. ஆயோத்தியே அபராஜிதேதி விதிதா நாகம் பரேண ஸ்திதா. அயோத்தியான்னு பேர், வைகுண்டத்துக்கு ஒரு பேர் அயோத்தியா. அபராஜிதா, அதுக்கு ஒரு பேர் அபராஜிதா, பராஜிதம் அடையாதது அபராஜிதா. ஆயோத்தியே அபராஜிதேதி விதிதா நாகம் பரேண ஸ்திதா. நாகம்னு பேர், அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டேன் வேதம் சொல்லித்து. அதனால இப்பேற்பட்ட வேதத்தை ஆழ்பொருளை சதாச்சாரியன் மூலமாக தெரிந்து மனத்தில் நினைத்து சரணாகதி செய்பவனுக்கு தேகநாகம் மகிமான சச்சந்தே, நாகமான வைகுண்டம் கிட்டும். எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவாக, அப்பேற்பட்ட நாராயணனை ஆசிரிக்கக்கூடிய தேவ சப்தம் முக்தர்களையும் நித்தியர்களையும் குறிக்கும். இதோட இந்த இடத்துல வியாக்கியானம் நிக்கிறதா. இதை தவிர்த்து சில மந்திரங்கள் சொல்லின்னு வரும், வேகமா சொல்லிடுறேன், நீங்க கவலைப்பட வேண்டாம், நாழியை எடுத்தேன், டக்கு டக்குன்னு சொல்லிடுவேன். அத்ய சம்பூத பிருத்திவியை ரசாச்ச, எவ்விடத்திலிருந்து அந்த ஜலத்தினுடைய சாரமும் பூமியினுடைய சாரமும் எடுக்கப்பட்டதோ, அப்பேற்பட்ட சாரம் எடுத்து பிரம்மாண்டம் உருவாச்சோ, விஸ்வகர்மண சமவர்த்ததாதி. விஸ்வகர்மன் இந்த இடத்துல வருது, முதல் 18 மந்திரங்கள்ல வரல, பின்னாடி சேர்க்கப்பட்ட சில சாந்தி மந்திரங்கள்ல வந்திருக்கு. விஸ்வகர்மன் வந்து கொடுத்தா, நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புருஷ சுக்தத்துக்கு அர்த்தம் சொல்லி அது யூடியூப்ல இருக்கு, அதுல நிறைய பேர் எழுதியிருக்கா யூ ஆர் லையிங், எனக்கு எழுதியிருக்கா அங்க கமெண்ட்ல, அதையும் போட்டு வச்சிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்க. யூ ஆர் லையிங், இட் இஸ் விஸ்வகர்மா,
வி ஆர் ஃப்ரம் த விஸ்வகர்மா கம்யூனிட்டி. நிறைய விஸ்வகர்மா கம்யூனிட்டினா நேர சிற்ப வேலை பார்க்கக்கூடியவா, கோல்ட் ஸ்மித்து, யாரெல்லாம் காரிகர் வேலை பார்க்கறாளோ அவள்லாம் விஸ்வகர்மா கம்யூனிட்டி. தெற்குல அதுக்கு வேற பேர் சொல்லுவா. வடதேசத்துக்குலாம் போயிட்டேன்னா விஸ்வகர்மா கம்யூனிட்டினே பேர். அதுல 2-3 பேர் எழுதியிருக்கா. விஸ்வகர்மா தான் உலகத்தை படைச்சார்னு இருக்கு. இப்போ பேரை நடுவுல எங்கேயோ இந்த கம்ப்யூட்டர்லாம் எடுத்துட்டோம்னு வச்சுங்க, நமக்கு ஏதாவது ஒரு வார்த்தை தேடணும்னா Ctrl+F அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. நீங்க முழுக்க படிக்கவே வேண்டாம். Ctrl+F போட்டுட்டு உங்களுக்கு எந்த வார்த்தையை தேடணுமோ அதை டைப் பண்ணேன்னா அதை ஹைலைட் பண்ணி அதுல நீங்க ஆரோவை பிரஸ் பண்ணிட்டே வந்தேன்னா we found 11 results வரும். அது ஒன்னொன்னுத்தியா தட்டின் வந்தேன்னா காமிக்கும். இப்படி வேதத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடியது. நான் விஸ்வகர்மா கம்யூனிட்டியை சேர்ந்தவன். வேத புஸ்தகத்தை எடுத்துக்கிறேன், Ctrl+Fல விஸ்வகர்மா போடுறேன். பார்த்தேடா இங்க விஸ்வகர்மா வந்திருக்கு அப்படின்னா விஸ்வகர்மா தான் படைச்சிருக்காரு. முன்னாடி பின்னாடி பார்க்க வேண்டும். எப்பவுமே ஒரு ஸ்பீச்சை கேட்கணும்னா முன்னாடி அவர் என்ன சொல்லியிருக்கார், பின்னாடி அவர் என்ன சொல்லியிருக்கார், ஜாகிரதையா வச்சு கேட்கணும். இந்த 10 செகண்ட் எல்லாம் வச்சு ஒரு விஷயத்த வைரல் ஆக்கி அது சுத்திண்டே இருக்கும், சுத்தி நமக்கிட்டே வந்துடும். நீங்க இப்படி சொன்னேலாமே, முன்னாடி ஒரு மணி நேரம் பேசியிருக்கேன், பின்னாடி ஒரு மணி நேரம் பேசியிருக்கேன், படிச்சுட்டு பாருங்க. நடுவில் ஏதோ யாரோ ஒரு பெரிய பாகவதோத்தமர் என்னோட ஸ்பீச்ல ஒன்று எடுத்து போட்டுருக்காரு. நான் இந்த நவகிரகங்கள் இது ஒன்னொன்னுத்துக்கும் இவ்வளவு பிளவுஸ் கொடுக்க வேண்டாம் இதெல்லாம் சொல்லியிருக்காது. இங்கேயோ சுத்தி வந்து பல பேர் எனக்கு மிரட்டலே எழுதிட்டா, எங்களுடைய தொழிலெல்லாம் நீ கெடுக்கின்றாய், நாங்களோ இப்படி பயிற்சி எல்லாம் வந்தா இது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்றோம், நீர் இந்த மாதிரி பேசுகின்றீர், எப்படி சொல்றீர்? நான் சொன்னேன், நான் ஜோதிஷ சாஸ்திரத்தை தப்புன்னு சொல்லல. ஜோதிஷம்ங்கிறது வேதத்துக்கு அடங்கிய அங்கம். அக்காலத்திலிருந்து இக்காலம் வரை சாஸ்திரோக்தமா வேதம் படிக்கிற மாதிரி ஜோதிஷம்ங்கிற அங்கத்தை படிச்சுட்டு சொல்றவா இப்ப இருக்கா, சொல்லாதவாளும் இருக்கா. இப்போ சஷ்டாஷ்டகம்னு பேர். சஷ்டாஷ்டகம்னு கேள்விப்பட்டிருக்கா ஜாதகம்? எங்க தாத்தாவே பெரிய ஜாதகக்காரரா தான் இருந்தார், அதனால சொல்றேன். சஷ்டாஷ்டகம்னு பேர். ஆண் பெண் ஜாதகம் பார்க்கும்போது, இப்ப கலியுகத்துல கொஞ்சம் மாத்தி சொல்லணும், 2 பேரோட ஜாதகத்தை பார்க்கும்போது ஆண் பெண் சொல்லணுங்கிற அவசியத்தை இல்லை. அதனால 2 பேருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது 6ஆம் இடம் 8ஆம் இடத்தை பார்ப்பா. சஷ்டாஷ்டகம். ஆனா அந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம் பொருந்தலைன்னு வச்சுக்கோங்க, அப்போ விட்டுருவா, வேண்டான்னு. ஜாதகத்தை நம்பக்கூடியவர்கள். ஏனெனில் அப்படின்னா தினோ வாக்குவாதம் வந்துட்டே இருக்கும் சஷ்டாஷ்டக ஜாதகத்துல. ஆனா சஷ்டாஷ்டகத்துக்கு ஜோதிஷ சாஸ்திரத்துல ஒரு விதி சொல்றா. அத ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது சட்டுன்னு பாக்குறவர் கண்ணுக்கு அது தெரியவே தெரியாதான், முடிச்ச உடனேதான் தெரியும். கல்யாணம் எல்லாம் ஆன பிறகுதான் சண்டை போட்டதை வச்சு திரும்பி போய் பார்த்துன்னு பார்த்தா கரெக்டா சஷ்டாஷ்டகமா இருக்கும். இதெல்லாம் ஜாதகத்துல கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள் ஜாதக சாஸ்திரத்தை. ஆனா ஜாதகத்தை சாஸ்திரோக்தமா ஆச்சாரியன் கீழே படிச்சவாள்லாம் என்ன பண்ணுவா தெரியுமோ, கரெக்டா சொல்லுவா, ஐயோ இவர் ஜாதகத்துல சுக்கிரன் ரொம்ப நன்னா இருக்கார், ஒரு ஸ்லோகம் சொல்லுவா. எப்பவுமே ஜாதகத்தை பார்க்கணும்னா சங்கல்பம் எடுத்துக்கணும். அப்ப ஸ்லோகம் சொல்லணும். சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருந்தா அவளுக்கு என்னெல்லாம் நாட்டியம் வருமா, பாட்டு வருமா, தொட்ட கலையெல்லாம் துளங்கும். அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் சுக்கிரன் நன்னா இருந்துட்டார்னா. புதன் ரொம்ப நன்னா இருந்துட்டார்னா படிப்பு நன்னா ஏறும். அதுவும் 4 கோணத்துல வச்சு பாப்பா. 2 நவாம்சம்னு ஒரு கட்டை உண்டு, ராசி கட்டை உண்டு, அதுல வச்சு பாப்பா. இதெல்லாம் சாஸ்திரோக்தமா நீங்க ஜாதகம் சொன்னீங்கன்னா 2 புஸ்தகம் வாங்கிக்கிறது, அதை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு விக்கிபீடியாவை பார்த்துட்டு நாளைக்குலேயும் ஜாதகம் சொல்றேன்னு உட்காந்துட்டா அந்த அபச்சாரம்லாம் வரும். பிளவுஸ் பீஸை வாங்கோ, அதை வாங்கோ. அதனாலதான் எதுக்கு சொன்னேன், இந்த வைரல் மெசேஜ் எல்லாம் பார்த்து கொடுங்கோ. இப்ப வைரல் யூ பிகம் வெரி ஃபேமஸ், இந்த மாதிரி அசட்டுத்தனமா ஃபேமஸ் ஆறதெல்லாம் நமக்கு தேவையா? அதனால இதெல்லாம் பரவக்கூடாது. அதனால இந்த இடத்துல என்ன சொல்றார், விஸ்வகர்மண சமவர்த்ததாதி. இது விஸ்வகர்மா கம்யூனிட்டிய பத்தி சொல்லல, விஸ்வத்தை படைத்தவன்கிற அர்த்தத்துல போறதே ஒழிய விஸ்வகர்மனா உடனே இந்த விஸ்வகர்மா கம்யூனிட்டியோட ஹெட்ட சொல்லியிருக்கார். அரையும் குறையுமா வேதத்தை அங்க கட் பண்ணி இங்க பட்டி அர்த்தம் சொல்லக்கூடாது. அவளுக்கு யார் பதில் சொல்றது? அதெல்லாம் போய் பாருங்க அந்த கமெண்ட் எல்லாம். அதனால விஸ்வகர்மண சமவர்த்ததாதி, அவன் விராட் புருஷனை படைத்தான். தஸ்யத்வஷ்டா விதத ரூபமேதி தத் புருஷஸ்ய விஸ்வம் ஆஜானம் அக்ரே சொல்லிட்டு, யார் இவர்? திருப்பி ஒரு மந்திரம் வருது, அது முன்னாடி சொன்ன மந்திரம் மாதிரியே இருக்கும். வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் தமசஹா பரஸ்தாத்னு வருது. அங்க தமசஸ்து பாரே, இங்க தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி நான்ய பந்தா வித்யதேய நாய. அதே மாதிரி அடுத்தது பிரஜாபதிச்சரதி கர்ப்பே அந்தஹ. எப்படி பரமபுருஷன் ஹிரண்ய கர்ப்பனாக இருக்கின்றானோ, ஹிரண்ய கர்ப்பன்னா பிரம்மான்னு நினைக்க கூடாது, பெருமாளுக்கும் ஹிரண்ய கர்ப்பன்னு பேர். அஜாயமானோ பகுதா விஜாயதே, ஜகாரம் போட்டா பிறப்புன்னு அர்த்தம். ஜனனி, ஜனி, ஜன்ம, பிறப்பு. அஜன பிறக்காதவன், அஜன்னா என்னன்னா பிறக்காதவன் அர்த்தம், அன்பான். ஆனா வேதம் குழப்பிடுத்து. அஜாயமானோ பிறக்காதவன், பகுதா விஜாயத்தே பல படிகளாக பிறக்கின்றான். பிறக்காதவன்
பல படிகளாக பிறக்கின்றான். உடனே ஒரு சந்தேகம் வரும், அவர் பிறக்காதவர்னு சொல்லிட்டா எதுக்கு பிறக்கணும்? பிறக்கிறவரா இருந்துட்டா அவர் எப்படி அஜனா இருப்பார்? பிறக்கிறவரா இருந்துட்டா அஜன்னு பேரு நிலைக்காது. அஜனா இருந்துட்டார்னா பிறக்க வேண்டிய அவசியகதை இல்லைன்னு வரும். அப்படி சொல்லல வேதம். இதுக்கு நம்பிள்ளை ரொம்ப அழகா எடுக்கிறார். நம்மை போல் பிறக்காதவன். இப்ப நம்ம எல்லாம் கர்மாவின் வசத்தில் பிறந்திருக்கின்றோம். we did not choose that we should be born in Chennai to these set of parents. பிடிச்சிருக்கோ இல்லையோ எங்க அம்மாக்கு நான் தான் பிள்ளை, பிடிச்சிருக்கோ இல்லையோ எங்க அப்பாக்கு நான் தான் பிள்ளை, எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அவாதான் அப்பா அம்மா. பிகாஸ் we never had a choice. ஆனா பரமாத்மாக்கு அப்படி இல்லை, அவர் தேர்ந்தெடுப்பார். சரி, தசரதன் நன்னா இருக்க மாதிரி இருக்கு, சரி நான் அவருக்கு பிறக்கிறேன். பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம். அவர் தேர்ந்தெடுக்கிறார். நம்ம கர்மாவினால் பிறக்கின்றோம், அவன் இச்சையினால் பிறக்கின்றான். எப்படி இதை புரிஞ்சுக்கிறதுன்னர், பிறக்காதவன் பல படிகளாக பிறக்கின்றான். உடையவனுக்கு பல முழுக்கு, உடைமைக்கு ஒரு முழுக்கு. அப்படின்னா இங்க ஆச்சாரியன் அந்த காலத்துல சொல்வார், 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு, அந்த தம்பதியினருக்கு ஒரு பிள்ளை, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா, அவளை பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா. அந்த மனாட்டு பெண்ணு வீட்டுக்கு வந்தாள். அந்த அந்த பிள்ளை வேலை பார்க்கணும்னு கார்த்தால உத்தியோகம்னு கிளம்பி போயிட்டார். கொல்லபுரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த அந்த மாமியார் ரொம்ப பாதுகாத்து, வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம்னு பாதுகாத்து வைத்திருப்பது ஒரு குடத்தை. அந்த குடமானதை வைத்துக் கொண்டால்தான் கிணற்றில் இருக்கக்கூடிய ஜலத்தை எடுக்க முடியும். மாட்டு பொண்ணு கிட்ட சொன்னா, கிணத்துலேருந்து ஜலத்தை எடுன்னு. நான் 40 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னேன். அதனால அந்த மாமியார் சொல்ல மருமகள் கேட்டாள். கேட்டு அந்த குடத்தை அந்த கிணத்தில் போட்டாள். போட்டுட்டா. இப்ப புரியறதோ உங்களுக்கு? ஜலத்தை எடுக்கவே முடியல, போட்டா. இப்போ மாமியார் அதான் 40 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த குடம் இல்லாமல் நீ வீட்டுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லிவிட்டா. 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு அந்த மருமகள் அதே இடத்தில் அமர்ந்தாள். 6 மணிக்கு சாயங்காலம் அந்த பதி வந்தார். பதி ஏன் கொல்லப்புறத்திலேயே உட்காந்துருக்க, பழக்கடையிலேயே உட்காந்துருக்கேன்னு கேட்டார். போய் சொன்ன உடனே சொன்னா, உங்க அம்மா சொல்லிட்டா அந்த அஷ்டவக்கரனா இருக்கக்கூடிய குடத்தை எடுத்துன்னு வந்தாதான் உண்டா. ஏன்னா அது அவ்வளவு பரம்பரையா வரதுனால 8 இடத்துல கோணி இருக்கு. ஆனா அதுதான் வந்த பரம்பரையில அவர் இருக்க ஒரே ஒரு சொத்து. அதனால அந்த குடத்தை எடுத்துன்னு சொல்லியிருக்கா உங்க அம்மா, நீங்களே இதுல குதிங்கோ. இப்போ அவர் குதிச்சுட்டார். அவருக்கு நீச்சல் தெரியும், நம்மள மாதிரி இல்ல, நீச்சல் தெரியும். குதிச்சுட்டார். உள்ள போன உடனே அப்படியே உள்ள போய் சஞ்சரித்து ஒரு வஸ்துவை எடுத்து கொடுக்குறார். என்னன்னு அவ பார்த்தா எப்பவோ போட்ட சோப்பு டப்பா வருது. நம்ம வீட்டை ஏதாவது ஒண்ணு தேடணும்னு போனா என்னைக்கோ தொலைச்சது வருமே ஒழிய அப்ப தொலைச்சது வராது. உடனே சோப் டப்பாவை இங்க கீழேந்து கங்கை அந்த பெரிய இவருக்கு எடுத்து தந்த மாதிரி அந்த சோப் டப்பாவை எடுத்து கொடுக்குறாரு. சோப் டப்பாவை எடுத்துண்டா இவோ. அடுத்தது உள்ள போனார். போட்ட உடனே என்னைக்கோ போட்ட தட்டு அது வருது. தட்டை எடுத்து கொடுக்குறார். ஆச்சா, மறுபடியும் ஒரு முழுக்கு போட்டார். இப்போ போட்ட குடம் வருது. குடத்தை எடுத்து கொடுத்தார். பாருங்கோ, குடம் எவ்வளவு வாட்டி முழுகித்து? ஒரு தடவை தான் முழுகித்து. ஆனா அந்த குடத்தை உடையவன் எவ்வளவு வாட்டி முழுகினா? 3 வாட்டி முழுகினான். அப்படின்னா இந்த ஜீவாத்மா சம்சாரம்ங்கிற கடல்ல ஒரு வாட்டி தான் முழுகி இருக்கு. ஆனா இந்த சம்சாரத்துல விழுந்த சேதன உஜ்ஜீவனை, இந்த ஜீவாத்மாவை கரையேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த ஜீவாத்மாவை உடையவன் பெருமாள் மத்ஸ்யாவதாரம்னு ஒரு முழுக்கு போட்டார், கூர்மாவதாரம்னு ஒரு முழுக்கு போட்டார், ராமாவதாரம்னு ஒரு முழுக்கு போட்டார். அதனால்தான் நம்பிள்ளை திருவாய்மொழியில் எடுத்தார், உடைமைக்கு ஒரு முழுக்கு, உடையவனுக்கு பல முழுக்கு. அதனால பெருமாள் பிறக்காதவனாக இருக்க செய்தேயும் அஜாயமானோ, நமக்காக பல படிகளாக பிறக்கின்றான், பகுதா விஜாயதே. ஆழ்வார் அஜாயமானோ பிறக்காதவன், பகுதா விஜாயதே பலபடிகளாக பிறக்கின்றான், ஒரே வரியில் எடுத்தார். பிறப்பில் பலபிறப்பு பெருமான். பிறப்பில், பிறப்பு இல், பிறப்பில்லாதவன், பலபிறப்பு பெருமான். அஜாயமானோ பகுதா விஜாயதே. வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன். அதனால அப்பேற்பட்ட அஜாயமானோ பகுதா விஜாயதே தஸ்ய தீரா பரிஜானந்தி யோனிம் மரீச்சீனாம் பதமிச்சந்தி வேதசா. இப்படி இவனை தெரிந்து கொண்டால் மரீச்சி, அத்ரி போன்ற மகர்ஷிகளுக்கு என்ன ஞானம் இருந்ததோ அது உனக்கு கிட்டும். அடுத்தது யோ தேவேபியோ ஆதபதி யோ தேவானாம் புரோஹிதா. தேவர்களுக்கு நடுவில் இருந்து பிரகாசிக்க கூடியவரே. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தேவராஜா, திருவஹீந்திரபுரத்தில் இருக்கக்கூடிய தேவநாதா. அதனால யோதேவேபியோ ஆதபதி யோதேவானாம் புரோஹிதா. புரோஹிதர்னா என்ன? அது வாத்தியார் அப்படி இல்ல. புரோஹிதஹானா எவர் ஒருவர் நம்ம குடும்பத்துக்கு வெளியில இருந்து நம்ம க்ஷேமலாபத்துக்காக ஹிதத்தை சொல்லுகின்றாரோ புரோஹிதர்னு பேர். பெருமாள் ஆச்சாரியனா இருந்து வழி காண்பிக்கிறாரா, அதனால யோதேவானாம் புரோஹிதா. பூர்வோயோ தேவேபியோ ஜாதா. எவன் ஒருவன் பூர்வ காலத்தில் ஹிரண்ய கர்ப்பனாக பிறந்தானோ, விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஒரு நாமா ஹிரண்ய கர்ப்பகான்னு வரும். மேல சொல்றார், பூர்வோயோ தேவேபியோ ஜாதா நமோருச்சாய பிராமயே. அப்பேற்பட்ட
உயர்ந்த புருஷனாக பிறந்தவனே, ருச்சம் பிராமம் ஜனயந்தா தேவா அக்ரே ததப்ருவன் எஸ்வைவம் பிராமணோ வித்யாத். அப்பேற்பட்ட பெருமாளுடைய அந்த பூரண ஞானத்தை பெற்றவன், பிராமணியத்தோடு கூடியவன் இந்த இடத்துல எடுக்கிறா. பிறப்பினால்னு சொல்லல, பிறந்துட்டா ஆயிடுமா? அதனால எங்கே பிராமணர் எடுத்தாரே சோ, எங்கே பிராமணன் கேட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். ஞானம் பிறந்தால் அந்த இடத்துல சொல்றார் எஸ்வைவம் பிராமணோ வித்யாத் தஸ்ய தேவா அசன்வசேஹே. அப்பேற்பட்ட பெருமாள் யார்? ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மிஷ்ச பத்னியோ அப்படின்னு வருதா வேதத்துல. இதுக்குதான் அர்த்தம் நான் இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன். ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மிஷ்ச பத்னியோ, இவாள்லாம் பத்னிமார்கள். யாருக்கு? பெருமாளுக்கு. பெருமாளை பத்தியதான புருஷ சுக்தத்தை 5 நாள் சொன்னோம். இந்த வரியில வேற யார் யார் வரா? ஹ்ரீ. ஹ்ரீனா என்ன? பூமி தேவின்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுங்கோ. ஹ்ரீ அப்படின்னா பூமி தேவி. பூசூக்தத்தின் அர்த்தத்தை சொல்லியாச்சு. லக்ஷ்மிஷ்ச பத்னியோ, லக்ஷ்மினா யாரு? ஸ்ரீ மகாலட்சுமி. ஸ்ரீ சூக்தத்தின் அர்த்தத்தை சொல்லியாச்சு. இந்த வாக்கியத்துல ஸ்ரீயின் பெருமை வருகின்றது, ஸ்ரீ சூக்தம் சொல்லியாச்சு. ஹ்ரீ இன் பெருமை வருகின்றது, பூசூக்தம் சொல்லியாச்சு. ஆனா இன்னொரு தேவி இருக்கா, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. அது எங்க சார் இந்த வரியில நீலாதேவி வரலையேன்னா வியாக்கியாத்தா எடுக்கிறார். சம்ஸ்கிருதத்துல சக்காரம் போட்டுட்டா ஆண்டுன்னு அர்த்தம். ச அப்படின்னா ஆண்ட். அந்த ஆண்டை நீங்க எங்க வேணாலும் போடலாம். ஒரு ஆண்டு தான் போடணும் ஒரு வரியில. வாட் டிட் யூ ஹேவ்? குழம்பு சாதம் அண்ட் ரச சாதம் அண்ட் தயிர் சாதம் அண்ட் சக்கர் பொங்கல் அஷடுன்னு சொல்லுவா. ஒரு வாட்டி தான் ஆண்ட போடணும். அப்படின்னா ஹ்ரீஷ்ச ஒரு ச வந்துட்டா, லக்ஷ்மிஷ்ச ரெண்டாவது ச வருது. இல்ல சார் அது ஸ்லாப் ஆஃப் த டிங், புரியுறதா? ஸ்லிப் ஆஃப் த டங்கு. அதனால மாறி எடுத்தது ஸ்லாப் ஆஃப் த டிங்கா. வேதம் வந்து தப்பா 2 இடத்த சக்காரம் போட்டு கொடுத்து இல்ல. ரெண்டாவது சக்காரம் அண்ட், முதல் சக்காரத்துல நீலாதேவி. ஹ்ரீ பூதேவி, ச நீலாதேவி, லக்ஷ்மி ஸ்ரீதேவி. ஹ்ரீஷ்ச தே லக்ஷ்மிஷ்ச பத்னியௌ, இதை பத்னிகளாக கொண்டவர். அஹோராத்ரே பாஷ்வே, எவன் பக்கத்தில்? அஹோராத்திரம், இந்த பக்கம் இரவு, அந்த பக்கம் பகல். 2 பக்கமும் he is flanked by the day and night on both sides. flanked by day and night. அஹோராத்ரே இருக்கா? அஹோராத்திரம்னு சொல்லச்ச உங்களுக்கு ஏதாவது ஒரு திவ்யதேசம் ஞாபகம் வருதோ? வெரி குட். உப்பிலியப்பன் கோவில்ல இருக்கக்கூடிய திருக்குளத்துக்கு புஷ்கரிணிக்கு அஹோராத்திர புஷ்கரிணின்னு பேர். என்ன பெருமை தெரியுமோ? அந்த குளத்துக்கு மட்டும் ஸ்தல புராணம் சொல்றது ராத்திரியில தீர்த்தமாடினாலும் தப்பில்லை, பகல் இரவுல தீர்த்தமாடலாம். அஹோராத்ரே பார்ஷ்வே நக்ஷத்ராணி ரூபம், எவன் ஒருவன் நட்சத்திரங்களை தன் மாலையாக கொண்டுள்ளானோ. அஸ்வினோ வியாத்தம், எவன் ஒருவன் திருவாயில் அஸ்வினி தேவதைகளும் இருக்கின்றார்களோ. இஷ்டம்ம நிஷான, எவன் ஒருவன் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கின்றானோ. அமும்ம நிஷான, எவன் ஒருவன் உலகத்தில் இருக்கக்கூடிய க்ஷேமலாபங்கள் செல்வங்களை கொடுக்கின்றானோ. சர்வம்ம நிஷான, எவன் ஒருவன் இகலோக சௌக்கியத்தையும் மோட்சத்தையும் அளிக்கின்றானோ. அப்பேற்பட்டவனுக்கு பல்லாண்டுன்னு சொல்லி இந்த பலஸ்ருதியானது அப்பேற்பட்ட புருஷ சுக்தத்தை பூர்த்தி செய்கின்றது. அப்பேற்பட்ட புருஷ சுக்தத்தை 5 ஆச்சாரியர்களின் வியாக்கியானத்தை கொண்டு, ஏனைய ஆழ்வார்களின் ஈரச்சொற்களை கொண்டு ரசிகரஞ்சனி சபா இடம் கொடுத்திருக்கா. பொதுவா நான் முதல் நாளே சொன்ன மாதிரி ஆர்கனைசர்ஸ் they generally get to decide what topic we have to speak. They will also have the right to suggest. நான் பொதுவா அது ரொம்ப ஆர்கனைசர்ஸ்க்கு இது ஏன் தப்பு நான் ரொம்ப கொடுக்கறது இல்லை. ஏன்னா பொதுவா ஆர்கனைசர்ஸ் கொடுத்தா ராமாயணம் சுந்தரகாண்டம் சொல்லுங்கோ இதை சொல்லிடுவா. சொல்லியாச்சு, நிறைய சுந்தரகாண்டம் சொல்லியாச்சு, நாராயணியம் சொல்லியாச்சு, பாகவதம் சொல்லியாச்சு. வேதத்தை நாம் ரட்சிக்காவிடில் வேற யாரு ரட்சிப்பா? மயிலாப்பூர்ல இந்த உயர்ந்த க்ஷேத்திரத்தில் இங்க அம்பாளும் சிவபெருமானும் காட்சி கொடுக்கின்றார்கள். அப்புறத்தில் பார்த்தால் கேசவ பெருமாள், மாதவ பெருமாள், இப்பேற்பட்ட ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வந்த க்ஷேத்திரம். திருவல்லிக்கேணியும் இதற்கு அடக்கம். ஏன் தெரியுமோ? ஆழ்வார்கள் பாடும்போது மயிலையில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணின்னு தான் பாடுறா. மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னழிந்து கானமர் வேழம் கையெடுத்து அலரக் கராதன் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேன் அமர் சோலை மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனேங்கிறார். அப்படின்னா மயிலாப்பூருங்கிற ஒரு பெரிய வட்டாரத்துக்கு அடங்கியது மாதவ பெருமாள், கேசவ பெருமாள், இங்க இருக்கக்கூடிய தேசிகனுடைய ஆலயம், அங்க இருக்கக்கூடிய உயர்ந்த திருவல்லிக்கேணி க்ஷேத்திரம், இங்க ஞான சம்பந்த மூர்த்தி பாடிய உயர்ந்த தேசம், இங்க கபாலீஸ்வரரும் அம்பாளும் காட்சி கொடுக்கின்றார்கள். இப்பேற்பட்ட தேசத்துல இருக்கக்கூடிய பெரிய பக்தர்கள் ஞானிகளுக்கு நடுவுல சொல்லணும்னு ஒரு இச்சை. அடியேன் இந்த 5 நாட்கள் பேசும் வரை ஏதேனும் பொருள் குற்றம், சொற்குற்றம்,
வியாக்கரணம் செய்திருந்தால், ஏன்னா நான் முறையாக தமிழ் பயின்றது கிடையாது. நான் பெங்களூர்ல படிச்சவன், இங்க 4 வருஷம் படிச்சிருக்கேன். எனக்கு தமிழே படிக்க வராது ஒரு காலத்துல. எனக்கு அது பாடமாகவும் இல்லை. அப்படிப்பட்ட காலத்தில் எங்க ஆச்சாரியன் பிரபந்தத்தை சேவிச்சு சேவிச்சு அந்த வியாக்கியானங்கள்லாம் படிச்சு கொஞ்சம் இந்த சலச்சித்திரங்கள்ல ஓடக்கூடிய தமிழெல்லாம் பார்த்துட்டு தான் கத்துனேன். அதனால ஏதேனும் குற்றம் செய்திருப்பின் பொறுத்தருளுமாறு பிரார்த்தித்து அமைகிறேன். நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூனினுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனை அந்தன் குருகூர் ஷடகோபன் சொல்லப்பட்ட 1000த்துள் இவையும் 10ம் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹின்மஹிஷாः गोब्राह्मणेभ्यः शुभम् अस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि.